தட்ஸ் ஆல் ட்ரிப். இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். டிரைவருக்கும் பேசஞ்சருக்கும் நடுவுல இந்த ஆப் இருந்துட்டு ரேட்டை தீர்மானிக்காம டிரைவரே ரேட்டை தீர்மானிக்கலாம். பேசஞ்சரும் அவங்க அர்ஜென்சியை பொறுத்து முடிவு எடுத்துக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணி. திரு பொன் வில்சன், இந்த திமுக கூட்டணி இழுபறி என்ன விளைவுகளை ஏற்படுத்தும் நம்ம பார்க்கணும். நிறைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார் பூபதி ஜான். எப்படி பார்க்கலாம் பாக்குறீங்க பொன் வில்சன்? இல்லை, இது வரைக்கும் கலைஞர் ஆட்சி காலத்திலேயோ அல்லது ஜெயலலிதா அம்மா ஆட்சி காலத்திலேயோ அவர்கள் கூட்டணியின் அவசியத்தை தெரிந்து கொண்டு சில நுணுக்கங்களை கையாண்டாங்க. அதாவது சீட் ஷேரிங்கை பொறுத்த வரைக்கும் 2001 எடுத்துக்கிட்டிங்கன்னா நுணுக்கங்கள் நீங்கள் குறிப்பிடக்கூடியது வில்சன். ஜெயலலிதா அம்மா 2001 பார்த்தீங்கன்னா மற்ற கூட்டணி கட்சிகள்லாம் அழைச்சி பேசி 140 இடங்கள்ல அவங்க நின்றாங்க. 2001. ஆமாம், 2001 140 இடங்கள்ல நின்று அப்போ தமிழ் மாநில காங்கிரஸுக்கு ஒரு 32, காங்கிரஸுக்கு ஒரு 14, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 27, 2 கம்யூனிஸ்டுகளுக்கும் 8 கொடுத்து ஆட்சி கட்டில் உட்காந்தாங்க. அதுக்கப்புறம் கலைஞர் கருணாநிதி அவர்கள் 2006 இதுக்கு கவுண்டர் பண்ணுறதுக்கு என்ன செய்கிறாரு, அவர் தன்னுடைய எண்ணிக்கையை குறைத்து கொண்டு 128 தொகுதியில் தான் நிற்கிறார். 128 நின்று 48 காங்கிரஸுக்கு 48 கொடுத்து 31 பாட்டாளி மக்கள் கட்சி, மார்க்சிஸ்டுக்கு 13, இந்திய கம்யூனிஸ்டுக்கு 10 அப்படி கொடுத்து நின்று மைனாரிட்டி ஆட்சியை பிடிக்கிறார். ஆமத்தில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்திடுறாரு. இது அவர்கள் போட்ட கணக்கு, அவர்கள் போட்ட வியூகங்கள். ஜெயலலிதா அம்மா 2001 நிற்கும் போது 140 நின்று 132 ஜெயிச்சிட்டாங்க. 8 தான் தோல்வி. அப்போ அது ஒரு கணக்கு அது. ஆனால் இப்போ எப்படின்னா திமுக இந்த அணுகுமுறை சரியா ஏற்புடையதா அப்படின்னா நம்ம வெளியேந்து பார்க்கும்போது ஏன் இவ்வளவு 6 நிக்கிறீங்களே 11, 16, 21 இல்ல. அதுக்கப்புறம் எப்படின்னா இப்ப 2011 எடுத்துக்கிட்டா அதுக்கப்புறம் ஜெயலலிதா அம்மா அந்த கான்பிடன்ஸ் அவங்களுக்கு கிடைச்சிச்சு. என்னன்னா தனியாவே நிக்கிறாங்க அவங்க. அதுக்கு பிறகு 2011 பாத்தீங்கன்னா எதிர்கட்சி வரிசையில் இருந்த நம்ம தேமுதிக உள்ளெடுத்துட்டு எதிர்கட்சியாக கூட திமுக வர முடியாத நிலைமையை உருவாக்கின பிறகு அவர்களுக்கு ஒரு கான்பிடன்ஸ் வந்துருச்சு. நம்ம தனியாவே முடியும், 234 தொகுதியிலையும் இரட்டை இலையில் நிற்க முடியும், 40 தொகுதியிலும் நாடாளுமன்றத்தில் இரட்டையில் நிற்க முடியும். அது சக்சஸும் பண்ணி காட்டினாங்க. ஆனால் அது அந்த தோல்வி முகத்தில் இருக்கும்பொழுது எப்படி அட்ஜஸ்ட் பண்ணாங்க அப்படின்றதுக்காக நான் அந்த உதாரணங்கள் சொன்னேன். இப்போ திமுக இப்போ நம்ம பூபதியான் சொன்ன மாதிரி போன எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா 173 தொகுதியில் நின்றாங்க. அப்புறம் ஒரு 15 தொகுதியில் ஒரே சின்னத்தில் நிற்கிற மாதிரி நின்றாங்க. மொத்தம் 188 தொகுதியில் நின்றாங்க. இந்த முறை இது இன்னொன்று, இது கன்சிஸ்டன்ஸாக அவங்களுக்கு வெற்றி ஃபார்முலா தானே, வெற்றி கூட்டணியாக தானே இருக்குது. தொடர் வெற்றி தானே சொல்கிறாங்க, அதை தானே பெருமிதமாக சொல்கிறாங்க. அப்போ இந்த விசுவாசம் என்பது ஒரு சட்டமன்றம், நாடாளுமன்றம், உள்ளாட்சி, சட்டமன்றம், உள்ளாட்சி, அடுத்த நாடாளுமன்றம், தொடர் வெற்றி தானே சொல்றாங்க. இதே காம்பினேஷன், அதே இன்டாக்ட் கூட்டணி தானே. அப்போ அந்த கூட்டணி கட்சிகள்லாம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்காக சேவை செய்து, உங்களுக்காக உழைத்து, உங்களுக்காக அந்த தொண்டர்களும் உழைத்து உங்களை ஆட்சி கட்டில் உட்கார வைத்து அழகு பார்த்திருக்கிறார்கள். அதாவது ஆட்சியில் பங்கு கிடையாது, உங்களே தனிப்பட்ட முறையில் ஆட்சியில் உட்கார வைத்து அழகு பார்த்திருக்காங்க. அது கூட செல்வாக்கோ குறைவா செல்வாக்கோ அந்த விவாதத்துக்குள்ள நான் போகல. கூட்டணி கட்சின்னா எல்லாருக்குமே ஒரு ஈக்குவல் தான் மரியாதை அப்படின்றது. அப்படி இருக்கும்போது நீங்க அப்படி பாக்குறாங்களான்னு அப்படி பாக்குறாங்களா வில்சன்? ஆமா, 2010 கட்சிகள் எல்லாம் ஒரு சமநிலை தான் அப்படின்னு பாக்குறாங்களா? பார்க்கணும்ல, பார்க்கலன்றத களத்துல. 2019 2024 என்ன செய்தீங்க? எல்லா கட்சிகளுக்கும் அதே ஸ்டேட்டஸ்கோ. ஒரு கட்சி உள்ள வந்துச்சு, எது? ஐயா கமல் கட்சி உள்ள வந்துச்சு, கொடுக்கல சீட்டு. எங்களுக்கு நாங்கள் ஸ்டேட்டஸ்கோ மெயின்டைன் பண்ணோம். இதே கூட்டணி, இதே ஃபார்முலா அப்படியே இருக்கும். உங்களுக்கு ராஜ்யசபா வேணா அடுத்த வருஷம் தரேன், சேர்த்தீங்கல்ல. இன்னைக்கு ஏன் ஒரு கட்சியை காமிச்சு இருக்கிற கட்சிகளை எல்லாம் அவர்களை குறைக்கணும்னு ஏன் நினைக்கிறீங்க? நீங்க ஆட்சி கட்டில உட்காரணும், இது அவசியம். அப்படின் பொழுது ஒரு கட்சி உள்ள வருதுன்னா நீங்க அந்த கட்சிக்கு 25 தொகுதி தர வேண்டியது இருக்குது, இல்ல 50 தொகுதி தர வேண்டியது. ஒரு பெரிய கட்சி உள்ள வந்துருது, அப்போ நம்ம தியாகம் பண்ணணும் அப்படின்ற ஒரு லாஜிக் இருந்தா கூட பரவாயில்ல. ஒரு கட்சி உள்ள வருதுன்னா 0.43% தான் கடந்த சட்டமன்ற தேர்தலில் எடுத்தது. 1% கூட எடுக்காத ஒரு கட்சி சொல்றீங்க. அந்த கட்சியை நீங்க காரணம் காட்டி இருக்கிற கட்சிகள்லாம் சீட்டை குறைக்கணும்னா இது ஏன் இந்த ஒருங்கிணைப்பு ஸ்டார்டிங்ல எடுக்கல? இது திமுக மேல ஒரு பெரிய கேள்வியா வரும். ஏன்னா திமுகன்றது பெரிய கட்சி, ஒரு பிரம்மாண்டமான கட்சி. அதை நம்பிதான் மற்ற கட்சிகள் இருக்கிறாங்க அந்த கூட்டணியில்.
அப்படி இருக்கும், ஏன்னா நீங்க ஒரு பொது கொள்கையை சொல்றீங்க. அப்படி இருக்கும்போது அந்த எக்ஸிஸ்டிங் கூட்டணி கட்சிகளை ஏன் ஏதோ ஒரு வகையில பலவீனப்படுத்த பாக்குறாங்க? இதைத்தான் நிறைய கட்சிகள், எல்லா கட்சிகளும் இதை கேட்கறாங்க. ஆனா அவங்க வெளியே போகணும்னு நினைக்கல, அந்த கட்சிகள் வெளியே போயிடணும் அப்படின்னு நினைக்கல. ஆனா நம்ம உரிமைகள் ஏன் மறுக்கப்படுகிறது? அதாவது அடுத்த சான்ஸ் கிடைக்கும் போது கூட தொகுதிகள் கிடைக்கிறத விட இருக்கிறதையே குறைச்சிடுறாங்களே. இது எல்லா கட்சிகளும், சில கட்சிகள் வெளியே தைரியமா சொல்றாங்க, சில கட்சிகள் இது அதீத நம்பிக்கைன்னு பார்க்கலாமா, இல்ல இது ஒரு தேர்தல் உத்தின்னு பாக்குறதா, இல்ல அதை கடந்து வேற விமர்சனங்களை முன்வைக்கிறது? இல்ல, எந்த விதத்துல நம்ம திமுக இதுல கணக்கு போடுது? ஒண்ணு, கூட்டணி பலவீனமா இருக்குதுன்னு நினைச்சு இந்த எக்ஸ்ட்ரா கட்சிகளை சேர்க்கிறீங்களா? அப்படி இல்லைன்னா கூட்டணி கட்சிகள் பலம் அடைஞ்சிடக்கூடாது, ஏன்னா ஆட்சி அதிகாரத்தில்ன்ற வார்த்தை இப்ப வர ஆரம்பிச்சிச்சு சில கட்சிகள் கிட்ட இருந்து. அப்போ அது வந்துச்சுன்னா நம்மளுக்கு 2006 வெறும் 96 இடங்களை வச்சுட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணோம் ஆட்சியில. அந்த மாதிரி சூழ்நிலை இப்போ வராது. ஒருவேளை கம்மி ஆயிடுச்சுன்னா இவங்க பங்கு கேட்பாங்க, அதனால இவங்களுக்கு குறைக்கணும்னு நினைக்கிறீங்களா? எல்லா கேள்வியும் வருமா இல்லையா? தேர்தல் ஊத்தி தான் எல்லா கேள்வியும் வருமா இல்லையா? அப்ப அந்த கூட்டணி கட்சிகள் கேட்கறது அவர்கள் உரிமையா இல்லையா? அதை கேட்டுதான் ஆகணும். நீங்க ஒண்ணுங்க, இப்ப வர்ற கட்சிகள் மிஞ்சி போனா நீங்க என்ன, இப்ப தேமுதிக உள்ள வருதா, அவனுக்கு 6 கொடுக்குறீங்களா 8 கொடுக்குறீங்களா, அதை முதலே சொல்லிட்டு இருக்கலாம்ல. ஐயா நம்மளுக்கு 10 தொகுதி குறையுது, இந்த 10 தொகுதிக்கு என்ன செய்யலாம்? நம்ம கூட்டணிக்கு ஒரு 10 தொகுதி குறையுது, மக்கள் நீதி மையத்துக்கு ஒரு 2 கொடுக்கணும், இவங்களுக்கு ஒரு 8 கொடுக்கணும், என்ன செய்யலாம்? உட்காந்து பேசியிருக்கு, கூட்டா உட்காந்து பேசியிருக்கலாம்ல, யாருக்கு கூட கொடுக்கல, இல்ல நாங்களே குறைச்சிக்கலாமா அந்த 10 அப்படின்றத திமுக பேசி பண்ணிருக்கலாம். ஆனா ஒவ்வொரு கட்சியும் தனித்தனியா டேக்கிள் பண்ணி தனித்தனியா பேலன்ஸ் பண்ணி முதல் கோணலே முற்றும் கோணலா ஆயிடுச்சு. ஐயூஎம்எல்ல முதல்ல கூப்பிட்டு பேசும்போதே வெளியே அவங்க சொன்னாங்க, இதே இடத்துல தான் ஐயா வன்னியரசு சொன்னாரு, இந்த முறை 25 சீட் நாங்க கேட்போம். கேட்கறது உரிமை, அவங்க எவ்வளவு கிடைக்குதோ அது வேற விஷயம், கேட்கறது உரிமை, தவறு கிடையாது. அதே மாதிரி தான் அதிமுக நம்ம காங்கிரஸும் கேட்கறது உரிமை, தவறு கிடையாது. ஆனா என்னன்னா முதல் பேச்சே ஐயூஎம்எல் வெளியே இந்திய யூனியன் முஸ்லீமுக்கு அவர்கள் வெளியே சொன்னாங்க, நாங்க 3 கேட்டு இப்போ 5 கேட்கிறோம், ஆனா எங்களுக்கு 2 தான் கொடுப்பேன்றாங்க. அது எதுக்கு வெளியே பேசணும்? அவசியமே கிடையாது. இன்னும் நாங்க பேசிட்டு இருக்கிறோம், கடந்த தேர்தலில் இடங்கள் கிடையாதுன்ற ஒரு கருத்துருவாக்கத்தை அவங்க மூலியமா அதுதான் சந்தேகம் வருது. அப்போ மற்ற கட்சிகள்லாம் கேட்க விரும்புறாங்கன்றது தெரியுது, இரட்டை படையில கேட்க விரும்புறாங்கன்றது. அப்போ முதல்ல இவர்களை வச்சு நம்ம சொல்ல வச்சுட்டோம்னா அடுத்து நம்ம பார்த்துக்கலாம், அந்த எண்ணம் வருதா அப்படின்னு. இன்னொன்னு அந்த பாகுபாடு பாருங்க, பாகுபாடுல இப்போ நீங்க தேசிய கட்சி நம்ம இந்திய தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் தான் தேர்தல் சொல்றீங்க, காங்கிரஸ் எது தேசிய கட்சி. இப்போ நீங்க இங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா மதிமுக மாநில கட்சி தானே, அதே மாதிரி கொங்கு மண்டல கட்சி இளைஞர் கட்சி அது தமிழ்நாட்டு கட்சி தானே, அப்புறம் நம்ம மனிதநேய மக்கள் கட்சி தமிழ்நாட்டு கட்சி, விடுதலை சிறுத்தைகள் தமிழ்நாட்டு கட்சி, தமிழக வாழ்வுரிமை கட்சி தமிழ்நாட்டு கட்சி. இந்த கட்சிகள் எல்லாம் குறைச்சிக்கணும், ஆனா தேசிய கட்சிக்கு 3 கூட கொடுக்கணும். இது என்ன லாஜிக்? அப்ப டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் எப்படி போட்டின்னு? ஏதோ ஒரு உருவுல உங்ககிட்ட டெல்லி கட்சி இருக்குது, ஆனா நீங்க போட்டி நாங்க சொல்லிட்டு மாநில உரிமைகளை பேசுற, மாநிலத்தை மதிக்கிற மாநில கட்சிகள், உங்களுக்கு துணை நிற்கிற கட்சிகளுக்கு நீங்க குறைச்சிட்டு, ஆனா நீங்க சொல்ற அந்த டெல்லி கட்சிக்கு நீங்க கூட கொடுப்பேன்றது இது எந்த விதத்துல நியாயம்? இதெல்லாம் கேள்விகள் வரும். ஆனா கூட்டணி பிரியும் நான் நினைக்கல, கூட்டணி இருக்கணும். ஏனென்றால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2 திராவிட கட்சிகள் இடையே தான் போட்டி. அது அதிமுக திமுக, அதிமுக கூட்டணி திமுக கூட்டணி, இதுதான் போட்டி. கடந்த காலங்களில் அதான் இருக்குது. அதே மாதிரி வாழ்ந்தும் இருக்கிறாங்க, வீழ்ந்தும் இருக்கிறாங்க, தோல்வியை சந்திச்சிருக்காங்க, வெற்றியை சந்திச்சிருக்காங்க, நல்லதும் செய்திருக்காங்க, கெட்டதும் செய்திருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு அந்த மாதிரி மாறி மாறி வந்திருக்குது. ஆனா யார் அதிகமா செய்திருக்காங்கன்ற அது விவாதத்துக்குரியது. ஆனா இந்த 2 கட்சிகளும் ஆக்கப்பூர்வமா இருக்கணும்னா இந்த 2 கூட்டணியும் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்ற எண்ணம் தான். ஆனால் இந்த கூட்டணி ஸ்ட்ராட்டஜி ஏன் இந்த அளவுக்கு திமுக கோட்டை விடுகிறது? இத்தனைக்கும் அனுபவம் வாய்ந்த தலைவர் ஸ்டாலின் அவர்கள், ஏதோ புது தலைவர் கிடையாது, அனுபவம் வாய்ந்த தலைவர், துணை முதலமைச்சராக எவ்வளவு காலமா இருந்திருக்காரு, அவங்க அப்பா கிட்ட இருந்து அரசியல் பழகி இருக்காரு. அப்படி இருக்கும்போது எதற்காக அவருடைய எல்லையை மீறி இது நடக்குது? அதே மாதிரி அந்த டெல்லி கட்சிக்கும் இன்னைக்கும் திருப்தி இல்லாத நிலைமை இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் ராகுல் காந்தி அதுக்கு வார்த்தை சொல்ல, அதை பற்றி ஒண்ணுமே பேசல. இவ்வளவு நெருடல்கள் நடுவுல அந்த கட்சிகள் அந்த கூட்டணிக்கு விசுவாசமா இருக்குதுன்னா அது பாராட்டப்பட வேண்டியது, பெருமைப்பட வேண்டியதுதான். மக்கள் தீர்ப்பு தொடர்பாக உங்களுடைய கருத்து பாரு. இல்ல, மக்கள் தீர்ப்புல அதான் சொல்றாங்க, கூட்டணியில் பின்னடைவு அப்படின்னா பேச்சுவார்த்தையில் பின்னடைவு
அது வந்து எங்க காமிக்கும், களத்துல அந்த தொய்வை காமிக்கும். ஸோ அது ரெண்டுமே கனெக்ட் பண்றீங்க. கண்டிப்பா காமிக்குமா இல்லையா? அப்ப அதை உணர்ந்து தான் சொல்றாங்க. அது யார் ஓட்டு போறாங்க நமக்கு தெரியாது, பட் வந்து இது நம்ப தகுந்த வகையில இருக்குது அப்படின்றது தான். இன்னொன்னு என்னன்னா, எந்த கட்சியும் வெளியே போவாது ஸ்ட்ராட்டஜி இல்ல, எந்த கட்சியும் வெளியே போவாதுன்றது வந்து அது பலமா பலவீனமா? திமுகவுக்கு பலம், மற்ற கட்சிகளுக்கு பலவீனம். எப்படி சொல்றீங்க? திமுக அதை தான் உள்ளுக்குள்ள சொல்லிக்கிறாங்க. என்னன்னு, எவ்வளவு கொடுத்தாலும் இவங்க வெளியே போக மாட்டாங்க. பெரிய கட்சினாலும் வெளியே போக இவங்களுக்கு வழி இல்லைன்னு அவங்க நினைக்கிறாங்க. இவங்க நினைக்கிறாங்க நாங்க கொள்கை பிடிப்போட இங்க தான் இருப்போம். எது கொள்கை? கொள்கைன்றது நிரந்தரமா இருக்கிறது தான் கொள்கை. அதே பிஜேபி கூட கூட்டணி வச்சவங்க தான் திமுக. ஒரு காலத்துல காங்கிரஸ் எதிர்ப்பு தான் கொள்கை. எமர்ஜென்சி காலத்திலிருந்து, இந்தி காலத்திலிருந்து காங்கிரஸ் வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது அண்ணா சொன்ன காலத்திலிருந்து காங்கிரஸ் எதிர்ப்பு தான் கொள்கை. இன்னைக்கு அது மாறி போச்சா? கொள்கைன்றது தனித்தனி சித்தாந்த நிரந்தரமா கட்சியில் இருக்கிறது தான். மாநில உரிமைகள் இதெல்லாம் வந்து கொள்கைகள். அதாவது பிஜேபி எதிர்ப்புன்றது ஒரு பொது நோக்கு, அவ்வளவுதான். ஒரு பொது எதிரியை வீழ்த்துவதற்கு தனி எதிரிகள் ஒன்று சேர்வதுதான் கூட்டணி. திமுக கூட்டணி இப்ப அதிமுக ரெண்டு எடுத்துக்கோங்க. அதிமுக கூட்டணியில எல்லாம் இணக்கமா இருக்குதுன்னு நம்ப முடியுமா? இல்லையா? நம்ப முடியும். ஷீட் ஷேரிங் அப்புறம். ஆனா கடந்த காலங்களில் ஒன்னா இருந்த கட்சிகளா? எதிர் நிலைப்பாடுல இருந்தாங்க சார். அது இது தவறான கருத்து. பிஜேபி எதிர் நிலைப்பாடு, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எதிர் நிலைப்பாடு. மிரட்டலால் வந்து பணி வைக்கப்பட்டிருக்கிறது அதிமுக கூட்டணி. இப்போ நீங்க அன்பால பணி வச்சிருக்காங்க உங்களை, இல்ல அன்பால பணி வச்சிருக்காங்க. இதுல ஜனநாயகம் கிடையாது. ஜனநாயகம் 89ல இருந்து 99 வரைக்கும் ஜனநாயகம் கிடையாது. நீங்க 89 வரைக்கும் பெரிய மாதிரி உட்கார்ந்து டெல்லிக்கு வாங்க கூப்பிடுங்க. தமிழ்நாடு எலெக்ஷன்ல 89ல இருந்து 99 வரைக்கும் தேர்தல் பாதை திருடர் பாதைன்னு இருந்தாரு. 99ல மக்கள் தலைவர் மூப்பனார் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இருந்தால்தான் உங்களுக்கு உரிமையை மீட்டெடுக்க முடியும் சொன்ன பிறகு தேர்தல் பாதைக்கு மாறி 25 ஆண்டுகள் கழிச்சு கூட அந்த வார்த்தையை பயன்படுத்த முடியலன்னா, அதுவும் இணக்கமா இருக்கிற கூட்டணியிலேயே இன்னைக்கு சொல்றாருல்ல, இன்னைக்கு ஐயா திரும்ப என்ன சொல்றாரு, எதையுமே யாரோட தவறுன்னு தொகுதி கூட யாருடைய தவறுன்றதுக்காகத்தான் ஒப்புமை சொன்னேன். ஏன்னா கூட்டணின்றது எப்படின்னா, பேரறிஞர் அண்ணாவே சொல்லி கொடுத்திருக்காரு, ராஜாஜி சொல்லி கொடுத்திருக்காரு, தேர்தல் முடிந்தால் தேனிலவு முடிந்தது. இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் சட்டமன்றத்தில் எந்த வரிசையில் உட்கார்றாங்க? எதிர்கட்சி வரிசையில் தானே. கம்யூனிஸ்ட் எந்த வரிசையில் உட்காராங்க? எதிர்கட்சி வரிசையில் தானே. தேர்தல் வாக்குறுதிகள் சார். இப்போ நான் விடுதலை சிறுத்தைகள்லாம் ஒரு சமூகத்துக்குள்ள சுருக்க விரும்பல. அதை தாண்டி அவர்கள் வளர்ச்சி அடைந்திருக்காங்க, அதை தாண்டி சேவை செய்யற கட்சி. அப்போ என்னன்னா, தேர்தல் வாக்குறுதியில ஊழியர்கள், தொழிலாளர்கள் எல்லா விதத்திலையும், அது விவசாய தொழிலாளர் இருந்தாலும், நெசவு தொழிலாளர் இருந்தாலும் சரி, அது ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, செவிலியர்கள் இருந்தாலும் சரி, அதே மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா பழைய பென்ஷன் வாங்கணும் அரசு ஊழியர்கள் இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே வந்து தேர்தல் வாக்குறுதிகள் திமுக கொடுத்துட்டு யாருடைய வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை இல்லையா? அதற்கு போராட்ட களத்தில் எங்க இருந்தாங்க இந்த கூட்டணி கட்சிகள்? கம்யூனிஸ்ட் கூட. இப்போ கம்யூனிஸ்டுகளுக்கு உயிர் நாடியே வந்து தொழிலாளர்கள் தான். அந்த தொழிலாளர் பக்கம் நிக்க வேண்டிய கம்யூனிஸ்டுகள் இன்னைக்கு ஆட்சிக்கு நெருக்கடி கொடுத்து சிறை நிரப்பும் போராட்டம் நடத்தி இருந்திருக்குமா இல்லையா? அப்போ இந்த 5 வருஷம் மக்களுடைய உரிமை என்ன? பிஜேபி அப்புறம் சார் தேர்தல் நேரத்தில் நீங்க கூட்டணி வைங்க, பிஜேபி எதிருங்க வேண்டாம்னு சொல்ல, அதிமுக எதிருங்க வேண்டாம்னு சொல்ல. ஆனா இந்த 5 ஆண்டுகள்ல ஆட்சிக்கு நெருக்கடி கொடுத்து 190% மக்கள் பிரச்சனையை தீர்த்து வைத்திருக்கணுமா இல்லையா? அந்த போராட்டத்தை களத்தை இல்லாம இப்போ நம்ம ரஜினி ஐயா கூட என்ன சொன்னாரு பேசும்போது கூட, எங்களுக்கு நீங்க வந்து திமுகவுக்கு பேசுறீங்க, திமுக இதுதான் நெருடலே. என்னன்னா, திமுக தனக்கு பேசுவதை விட திமுகவின் கூட்டணி கட்சிகள் திமுகவுக்கு பேசுனது அதிகம் இந்த 5 வருஷத்துல. இது நெருடல். இந்த நெருடல் தான் இன்றைக்கு அவங்கள வந்து எல்லாரையும் இலக்காரமா நினைக்க வைக்குது. நீங்க நாடாளுமன்ற தேர்தலா பிஜேபி உள்ள வந்துடும், சட்டமன்ற தேர்தலா பிஜேபி உள்ள வந்துடும், கிராமப்புற உள்ளாட்சி தேர்தலா பிஜேபி வந்து, இதை சொல்லி 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 கூட்டணி கட்சிகளை பலவீனப்படுத்துற முயற்சியை திமுக செய்கிறதா இல்லையா? இதுதான் இன்னைக்கு பிரச்சனை. அதுதான் இன்னைக்கு இந்த பின்னடைவு. என்ன வேணும், கூட்டணி கட்சிகளுக்கு தாராளமா கொஞ்சம் கொடுத்தா இணக்கமா இருந்து வெற்றி வாய்ப்பை தேடுவீங்களா, இல்ல கூட்டணி கட்சியை பலவீனப்படுத்தி கம்மியா கொடுத்து 2 கட்சியை புதுசா சேர்த்து அந்த ஏற்கனவே உழைச்சவர்கள் எல்லாம் மனசோர்வோடு உழைக்கிற மாதிரி கொண்டு வந்து வெற்றியை கேள்விக்குறியாக்குவீங்களா? நான் பேசலாம். இதுதான் முக்கியம். மேகங்கள் கூடி மழை பொழிவதல்ல, காகங்கள் கூடி பகிர்ந்து உண்பது அப்படி இல்லைன்னு சொல்றீங்க. திரு ரஜினிகாந்த் குறுக்கிட்டீங்க சுருக்கமானா
பொன்வில்சன் சார் வந்து பேச்சுல வந்து திடீர்னு என்டிஏ அதிமுக பிஜேபி கூட்டணி புனிதம் கற்பிக்க முயற்சி பண்றாரு. அது கிளவரா ட்ரை பண்றாரு. அது வாய்ப்பு இல்ல. இங்கேயாவது நாங்கள் வந்து ஃபைட் பண்றோம், நாங்க வந்து ஜனநாயக அடிப்படையில் வந்து நாங்க வந்து பேச்சுவார்த்தை நடத்துறோம். ஆனா பிஜேபி என்பது அப்படி அல்ல. அவர்கள் வந்து பெரியண்ணன் மனநிலையில உட்கார்ந்துகிட்டு டெல்லிக்கு கூப்பிட்டு வந்து நிர்பந்திக்கிறாங்க. சிபிஐ வச்சு இடியை வச்சு மிரட்டி தான் அந்த கூட்டணியே இருக்கு. பிஜேபி கூட்டணி, என்டிஏ கூட்டணி, அதிமுக ஆட்சி இருங்க அதிமுக ஆட்சி இருங்க சார், நான் சொல்லிடுறேன். அதிமுக ஆட்சி என்று கூட சொல்வதற்கு யாரும் தயாரா இல்ல. மோடி அப்படி பேசல. அவர் என்டிஏ ஆட்சின்னு தான் சொல்றாரு. இங்க இருந்து இங்க வந்து அதிமுக தலைமையில அங்க தலைமை அலுவலகத்தில் பேச்சுவார்த்தை இல்ல. இங்க இருந்து எல்லாரும் கை கட்டிட்டு ஓட்டு. இன்னொரு செய்தி என்னன்னா, இவங்க போராடினாங்களா? என்னங்க, எங்க இருக்கீங்க? எந்த ஊர்ல இருக்கீங்க? யாரு போராடல? நான் சொல்லுகிறேன், போராடினார்கள். எதற்கு போராடினார்கள் கேட்டார். மக்களுக்காக, மக்களுடைய பிரச்சனைக்கு. அதான் கவனிக்காம இருக்காருன்னு அர்த்தம். யாரு போராடணுமோ அவங்க போராடல சார். கூட்டணியில் இருந்தாலும் நாங்கள் போராடிட்டு இருக்கோம். எதுக்கு போராடல? 2021 திமுக ஆட்சி அமைந்த பிறகு அதிகமான போராட்டங்களை எடுத்தவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அரசுக்கு எதிராக, இந்த வந்து சில திட்டங்களுக்கு எதிராக, மக்களுக்காக, பாதிக்கப்பட்ட மக்களுக்காக கம்யூனிஸ்டுகள் போராடி, தொழிலாளர் சட்டங்களை எதிர்த்து யார் போராடினாங்க? அதிமுக போராடல, பிஜேபி போராடல. கூட்டணியில் இருந்தாலும் மக்களுக்கான குரலை நாங்கள் ஒருபோதும் மழுங்கடித்துக் கொள்ளவில்லை. நாங்கள் ஓங்கிதான் ஒழித்திருக்கிறோம்.